காலாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிப்பு தொடர்பாக இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 2 வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பல்வேறு அமைப்பினருடைய கோரிக்கையை ஏற்று இதை நீட்டிப்பது தொடர்பாக தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதை பார்க்கலாம். விடுமுறை நேற்றும் கேட்டிருக்கிறாங்க. அது கொஞ்சம் விடுமுறை நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் தான் வருது. ஏன்னா அதுக்குள்ள நான் திருத்த வேண்டும். அதுக்கு தகுந்தாப்ப நான் மார்க் என்ட்ரி போட வேண்டும். அதுக்கான கால அவகாசம் வேண்டும். நேற்று ஈவினிங்கே நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி எடுத்து கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி அதுக்கான அறிவிப்பு இன்னைக்கு வரணும். விடுமுறை நேற்றும் கேட்டிருக்கிறாங்க. அது கொஞ்சம் விடுமுறை நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் தான் வருது. ஏன்னா அதுக்குள்ள நான் திருத்த வேண்டும். அதுக்கு தகுந்தாப்ப நான் மார்க் என்ட்ரி போட வேண்டும். அதுக்கான கால அவகாசம் வேண்டும். நேற்று ஈவினிங்கே நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி எடுத்து கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி அதுக்கான அறிவிப்பு இன்னைக்கு வரணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது செய்தியாளரிடம் பேசினார். அப்போது காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளிவரும் என்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 2 வரை கொடுக்கப்பட்டக்கூடிய விடுமுறை நீட்டிக்க வேண்டும் என்று அமைப்பினர் விடுத்த கோரிக்கையை அடுத்து இந்த அறிவிப்பு இன்று வெளியாகக்கூடும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் விஜயகோபால் விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் என்று காலாண்டு தேர்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை என்பது மிக குறுகிய நாட்களாக இருக்கிறது. இந்த விடுமுறை என்பது நீட்டிக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் பெற்றோர் மற்றும் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த விடுமுறை என்பது 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை மட்டுமே இந்த விடுமுறை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரை தமிழகத்தில் அக்னி நட்சத்திரத்தை தாண்டிய வெயிலானது கொளுத்தி வருகிறது. மற்றொரு புறம் சென்னை உள்ளிட்ட மாநகரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இத்தகைய சூழலில் பல்வேறு நோய் தாக்குதல் மற்றும் வெப்ப தாக்குதலுக்கு மாணவர்கள் ஆளாவார்கள். எனவே இந்த மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு என்பது கொஞ்சம் நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது வலுவாக எழுந்த நிலையில் இன்று திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் வட்ட பேருந்து சேவையை துவங்கி வைத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இது குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது இந்த கோரிக்கை என்பது எங்களுக்கும் வந்திருக்கிறது. இது குறித்து நாங்கள் விரிவாக பரிசீலனை செய்திருக்கிறோம். எனவே காலாண்டு தேர்வு நீட்டிப்பு குறித்து இன்று அறிவிப்பானது வெளியாகும் என்று உறுதியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த தகவல் என்பது கண்டிப்பாக பெற்றோருக்கும் மாணவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலாக இருக்கும். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி விஜயகோபால்.